இந்த கேள்வி பார்ப்போம். இது 2020 வந்த பேப்பர். ஒரு பிள்ளைகளுக்கான ஒரு கொண்டாட்டத்தில் ஒரு பையில் இருக்கும் பந்துகளிலிருந்து எலுமாறாக ஒரு பந்தை வெளியே எடுத்து அதனை திரும்ப இடாமல் வேறொரு பந்தை எலுமாற்றாக வெளியே எடுக்கும் விளையாட்டு இடம்பெற்றது. பையில் சர்வசமனான 2 சிவப்பு நிற பந்துகள் R1, R2, ஒரு நீல நிற பந்து B, ஒரு மஞ்சள் பந்து Y, ஒரு பச்சை பந்து G ஆகியன இருந்தன. மேற்குறித்த விளையாட்டிற்குரிய மாதிரி வெளி குறியீடு X பயன்படுத்தி தரப்பட்டுள்ள நெய்யரி மீது குறிக்க. ஓகே, இதுல வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் பாருங்க. ஆல்ரெடி ஒருக்கா எடுத்த பந்து அவர் திரும்ப இடல. ஆகவே இடைவெட்டு பிரதேசங்கள் எதுவுமே வராது. R1, R2 அந்த மாதிரி இடங்கள் வராம மிகுதியில உள்ள புள்ளடிகளை மட்டும் குறித்தோம்னா சரி. சரியா? மிகுதியில உள்ள புள்ளடிகளை மட்டும் குறித்தோம்னா சரி. ஓகே, BB வராது. அடுத்து YY வராது. GG வராது. ஓகே, அதற்கு ஏத்த மாதிரி கரெக்டா பார்த்து குறிக்கணும். பாருங்க, இந்த இடம் ஏன் நம்ம குறிக்கலன்னா வைக்கும் நேரா வருதுதானே. ஆகவே அதனால தான் நம்ம அதை குறிக்கல. அடுத்ததுல GG குறிக்காம மிகுதியெல்லாம் குறிப்போம். ஓகே, இதுதான் நமக்குரிய புள்ளடி. இதுல நம்ம மார்க் பண்ணுவோம். விளையாட்டில் வெல்வதற்கு முதல் நீலப்பந்து அல்லது மஞ்சள் பந்தை வெளியே எடுத்து, ஓகே, முதல்ல என்னத்தை எடுக்க போறாரு பாருங்க. இங்கேயும் 2 நிபந்தனை தந்திருக்காங்க. விளையாட்டில் வெற்றி பெறுவதற்கு முதலில் நீலப்பந்து அல்லது மஞ்சள் பந்தை வெளியே எடுத்து அதன் பின்னர் ஒரு சிவப்பு பந்தை வெளியே எடுத்தல் வேண்டும். முதல்ல நீலப்பந்து அல்லது மஞ்சள் பந்து எடுக்கணும். முதலில் ஒரு நீலப்பந்து அல்லது மஞ்சள் பந்து. அப்படின்னா நீலப்பந்துன்னா என்ன வரும்? ப்ளூ. சரியா? இதுதான் நம்மளுக்குரிய நிபந்தனை. நம்ம ஏற்கனவே 2019 பேப்பர்ல செய்த மாதிரி இந்த கேள்வியை செய்துட்டு அதுக்கு பிறகு நம்ம நிகழ்தகவை கண்டுபிடிச்சு எழுதுவோம். முதல்ல நீலப்பந்து அல்லது மஞ்சள் பந்து. முதல்ல ப்ளூ ஆர் yellow எடுக்கணும். சரி, இதுல உள்ள புள்ளடிகளை மட்டும் நம்ம செக் பண்ணோம்னா போதும். இரண்டாவது அவர் என்ன செய்ய போறாருன்னா, அதன் பின்னர் ஓகே, முதல்ல ஒரு நீலப்பந்து அல்ல மஞ்சள் பந்து எடுக்கிறாரு. அதுக்கு பின்னர் இரண்டாம் சந்தர்ப்பத்துல சிவப்பு நிற பந்தை வெளியே எடுத்தல் வேண்டும். சரி, இதுல உள்ள புள்ளடிகள்ல எங்கெங்க சிவப்பு வருதுன்னு பார்ப்போம். சரி, மீதி புள்ளடிகளை செக் பண்ண தேவையில்ல. சரியா? முதலாவது நிபந்தனை என்ன தந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீலம் அல்லது மஞ்சள் தானே. ஆகவே நீலம் அல்லது மஞ்சள்னா இந்த ஆரஞ்சு கலர் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. இதுல உள்ளதுகள் மட்டும் நம்ம செக் பண்ணோம்னா போதும். இதுல உள்ள புள்ளடிகள் மட்டும். ஆகவே முதலாவது இந்த ரவுண்ட செக் பண்ணி பார்த்தோம்னா முதல்ல ப்ளூ, ரெண்டாவது ரெட். ஓகே, முதல்ல ப்ளூ, ரெண்டாவது ரெட். ரெண்டாவது நமக்கு என்ன வேணும்? ரெட் தான் வேணும். ஆகவே இந்த புள்ளி நமக்கு வரலாம். அடுத்தது பார்ப்போம். முதலாவது இந்த புள்ளியை செக் பண்ணி பாத்தீங்கன்னா முதலாவது ப்ளூ, ரெண்டாவது ரெட். ஆகவே இதுவும் நமக்கு தேவையான ஒரு புள்ளி. இதை செக் பண்ணுவோம். முதலாவது ப்ளூ, ரெண்டாவது yellow. அது நமக்கு தேவையில்லையே. ரெண்டாவது ரெட் மட்டும் தான் வேணும். இந்த புள்ளியை பாத்தீங்கன்னா முதலாவது ப்ளூ, இரண்டாவது கிரீன். இதுவும் நமக்கு தேவைப்படாது. அடுத்து இங்க பார்ப்போம். முதலாவது yellow, இரண்டாவது ரெட். ஓகே, இரண்டாவது ரெட் வர வேண்டியதுதான் நமக்கு தேவை. இது நமக்கு தேவை. அடுத்து சாரி, இந்த புள்ளியை செலக்ட் பண்ணீங்கன்னா முதலாவது yellow, ரெண்டாவது ரெட். ஆகவே இது நமக்கு தேவையானது. அடுத்த புள்ளடி, இந்த புள்ளடியை செக் பண்ணீங்கன்னா முதலாவது yellow, ரெண்டாவது ப்ளூ. அது நமக்கு தேவையில்லை. அடுத்து இந்த கடைசி புள்ளடியை தெரிவு செய்தீங்கன்னா முதலாவது yellow, ரெண்டாவது கிரீன். அதுவும் நமக்கு தேவையில்லை. ஆகவே இதற்குரிய நிகழ்தகவு இந்த ரெட் ஆரஞ்சு கலர் ஏன் மார்க் பண்ணேன் அப்படின்னா முதலாவது நிபந்தனையை வைத்து செக் பண்றது. அல்லது நீங்க 20 புள்ளடியும் தானே செக் பண்ணணும். நம்ம ஒர்க்கை ஈஸி ஆக்குறதுக்காக வேண்டிதான் என்ன செய்தோம்னா முதல் நிபந்தனை என்ன? முதல்ல ப்ளூ ஆர் yellow எடுத்திருக்கணும். ஸோ அதற்குரிய புள்ளடிகளை ஒரு பெரிய வட்டம் ஆரஞ்சு கலர் வட்டத்துல குறிச்சிட்டு அதுல உள்ள புள்ளடிகளை மட்டும் செக் பண்ணும்போது நமக்கு 4 தான் பொருத்தமானதா வருது. 4 நிகழ்தகவுகள் தான் நமக்கு தேவையானதா வருது. இப்ப என்ன செஞ்சுருவோம்னா இதையும் அழிச்சிருவோம். பென்சில்ல தான் இது எல்லாமே செய்யணும். பேனால செய்து ஒருவேளை நீங்க இந்த இடத்துல புள்ளடி தவறுதலா போட்டுட்டீங்கன்னு வைப்போம். பேனால செய்யும் போது இது என்ன செய்வீங்க? இப்படி தீட்டி வைப்பீங்க. சரியா? தீட்டி வச்சீங்கன்னா இந்த கேள்விக்கு உங்களுக்கு மார்க்ஸ் தர மாட்டாங்க. ஏன்னா நீங்க அந்த இடத்தையும் கன்சிடர் பண்ணியிருக்கீங்க தானே. ஸோ அதுக்குரிய புள்ளிகள் பெரும்பாலும் தர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்படின்னா நீங்க கிளியரா பென்சில்ல மார்க் பண்ணி கட்டாயம் பென்சில்ல தான் மார்க் பண்ணும். சரியா? இது கிராஃப் அல்லது திரள் மீடினன் வளை முக்கோணிகளோட படங்கள் வரைது எல்லாமே நீங்க கட்டாயம் பென்சில்ல செய்தீங்கன்னா தான் கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல பிழை வரும்போது நீங்க இப்படி இந்த இன்னைக்கு போட்டுட்டீங்க தவறுதலா அப்படின்னா இதை இப்படி மார்க் பண்ணி வச்சீங்கன்னா அவங்க சம்டைம்ஸ் நினைச்சிருவாங்க இதை ஒரு புள்ளியா நீங்க கன்சிடர் பண்ணியிருக்கிறீங்க. இது ஒரு புள்ளியா கன்சிடர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன நடக்கும்னா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காம போயிடும். அதனால இந்த மாதிரி கேள்விகள் செய்யும் போது பெரும்பாலும்
பென்சில பயன்படுத்தி செய்றது ரொம்பவே நல்லது. பெரும்பாலும் இல்ல. நான் சொல்றது என்னன்னா 100% பென்சில்ல செய்தீங்கன்னா நல்லது. யாருக்கும் பிரச்சனை இல்ல தானே அப்ப. இப்ப நிகழ்தகவ எழுதுவோம். மொத்தம் 20 புள்ளிகள்ல நமக்கு 2 நிபந்தனைகளுமே பூர்த்தி செய்ற மாதிரி நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்றது. சரி கவனிங்க. இதுல என்ன நிபந்தனைனா, ஒரு நீலப்பந்து, ஒரு மஞ்சள் பந்தை வெளியே எடுக்கணும். சரியா? அதற்குரிய நிகழ்தகவ கண்டுபிடிச்சு நம்ம மார்க் பண்ணணும். 20ன் மேல் 4 20ன் மேல் 4 தான் இந்த கேள்விக்குரிய விடை. சரி. இன்னொருக்கா ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி பார்ப்போம். திரும்ப இடல. சரியா? பந்த எடுத்துறாரு. ஆனா, அவர் அது வந்து திரும்ப அந்த பெட்டியினுள்ளே இடப்படவில்லை. திரும்ப இடாமல். ஆகவே இடைவெட்டு பிரதேசம் எதுவுமே வராது. ஒரு விளையாட்டில் வெல்வதற்கு முதல் ஒரு நீலப்பந்தை அல்லது மஞ்சள் பந்தை எடுக்கணும். ஆகவே நீலப்பந்துக்குரியது, ப்ளூக்குரியதையும், மஞ்சள் பந்துக்குரியதையும் மார்க் பண்ணி வச்சுக்குவோம். சரியா? அத ரஃப்பா மார்க் பண்ணி வச்சுட்டு, இதுல இருக்க புள்ளிகள மட்டும் இப்ப செக் பண்ணோம்னா போதும். அது வெளியே எடுத்து அதன் பின்னர் ஒரு சிவப்பு பந்தை வெளியே எடுத்தல் வேண்டும். முதலாவது சந்தர்ப்பத்துல ப்ளூவா yellow எடுக்கணும். 2வது சந்தர்ப்பத்துல ரெட் எடுக்கணும். அதற்குரிய நிகழ்தகவுனா இதுல இருக்க 8 புள்ளடிகள் இருக்கு தானே. இத மட்டும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்க. இந்த சந்தர்ப்பத்துல செக் பண்ணி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ப்ளூ அடுத்து ரெட். ஆகவே இது நமக்கு தேவை. இது ப்ளூ 2வது ரெட். இதுவும் நமக்கு தேவை. ப்ளூ yellow தேவையில்ல. ப்ளூ green தேவையில்ல. இது பார்த்தீங்கன்னா yellow ரெட். இது நமக்கு தேவை. yellow செகண்ட் டைம் ரெட் இது தேவை. yellow ப்ளூ இது தேவையில்லை. yellow green இதுவும் நமக்கு தேவையில்லை. ஆகவே தேவையில்லாதது எல்லாமே அழிச்சு விட்டுட்டு தேவையான புள்ளிகள் எத்தனை 4 தான் வந்திருக்கு. ஆகவே இதற்குரிய நிகழ்தகவு 20ன் மேல் 4 20ன் மேல் 4 தான் இந்த கேள்விக்குரிய விடையாக இருக்கும்.